வணக்கம். என் பேர் வந்துங்க மோகன்ராஜுங்க. நான் கோயம்புத்தூரில் தான் என்னுடைய பிறப்பிடமே கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு சிறு வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஓவியத்து மேலே ஒரு ஆர்வம். சின்ன 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஏதாவது படங்கள் வரைஞ்சி அதுலேருந்து ஒரு ஈடுபாடு தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதனுடைய வளர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவிய போட்டி நடக்கும் ஸ்கூலில். அதில் என்னை முதலிடமாக செலக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு ஓவியத்து மேலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணம் நினைக்கிறேன். இப்போ நான் காலேஜ் முடிக்கிற போதே ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங்கிற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் முடிச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு. எம்ப்ளாய்மெண்ட்லேயே இப்போ ஓவிய ஆசிரியராக பணியேற்றிருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே நிற்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஓவிய கண்காட்சி வைக்கலாம். அதன் மேலே ஒரு நாட்டம் என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்குங்க. நான் எல்லாம் அகர்லிக், ஆயில் கலர், வாட்டர் கலர், போஸ்டர் கலர் இந்த மாதிரியான வெரைட்டிஸான ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுலேயும் இப்போ ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மியூரல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்னோடய முழு கவனம் போயிட்டுருக்கு. அது நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா அடுத்து அந்த மியூரல் ஆர்ட்லேயே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை எதிர்நோக்கி போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மியூரல் ஆர்ட்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா மியூரல் ஆர்ட்டில் சில்பக்கார் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் எம்போஸ் ஒர்க்குங்கிறது மியூரல் ஆர்ட்டினுடைய விஷயத்துங்க. அதனுடைய இதில் போயிட்டுருக்குறேங்க. இந்த ஓவிய பயணத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீலமேட்டில் இருக்கிற கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளை இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஓவிய கண்காட்சி பயணிக்க ஆரம்பித்தேன். அதில் ஓவிய கண்காட்சிக்காக திரு குபராஜ் அவர்களை நாட்டினேன். அவர் என் ஓவியங்களை பார்த்துட்டு சரி நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தாருங்க. அதனுடைய பயணத்தில் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் போர்டு, ஓவியத்தினுடைய ட்ரஸ்ட் போர்டில் எங்களை இணைச்சி ஓவியர்கள் ஒரு 10-20 பேர் சேர்ந்து பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதில் நான் இணைஞ்சு ஒரு 20 பேர் ஆரம்பத்தில் ஒருங்கிணைச்சு நாங்கள் பண்ணோம். இப்பவும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ஓவிய அறக்கட்டளையினுடைய மூலமாக தான் பேசிகிட்டு இருக்கிறேங்க.
வணக்கம். என் பேர் துரைசாமி. கோயம்புத்தூரில் ஆர்டிஸ்டாக இருக்கேன். இங்கே கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்டில் மெம்பராகவும் இருக்கேன். கஸ்தூரி சீனிவாசனில் 10 வருஷமாக இந்த எக்ஸிபிஷன் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவளித்து வர்றாங்க.